ரூக் செக். அவங்க ரூக் கட்டிடலாம். எடுத்துங்க நீங்க வேகமா பண்ணுங்க நீங்க மூணு இருக்கு நமக்கு ஒன்னும் அதுக்கு அவ்வளவு ஆகாது. விளையாட்டு அவங்க வேகமா பண்ணுங்க எவ்வளவு வேகமா முடிவு பண்ணுங்க. ரூக் செக். ரூக் எடுத்துருங்க. ரூக் டு e8. விளையாடுங்க சார். queen to f2 அரசரை நகர்த்துவாங்க. f1 அவங்க அரசை எடுத்துடலாம். queen to காந்தி e7. queen to d. rook. விளையாடுங்க சார். queen to happy 2. queen to h2. queen knight to. இப்ப அரசி வச்சு எடுத்துருங்க. அரசி queen to காந்தி 2. queen to g2. knight to bishop to காந்தி 2. bishop g2 rook e1. rook to e1. விளையாடுங்கப்பா. நானும் அதான்ப்பா சொன்னேன். அதை ஏன்ப்பா திரும்பி சொல்றீங்க? வேகமா விளையாடுங்கப்பா. யானை எடுத்துருங்கப்பா. இல்ல முதல் நகர்வுல அவங்க அரசி எடுத்துருங்க. rook c1. rook c1 rook check. rook to காந்தி 8. rook to காந்தி 8. அவங்க நம்ம இப்ப queen to காந்தி 3. காந்தி 2. king to காந்தி 3. rook check. rook to c யானை எடுத்துருங்க. bishop f3 விளையாடுங்க பார்க்கலாம். இப்ப rook to காந்தி 3 அவங்க அரசி எடுத்துருங்க. queen to e1. சொல்றத கவனிங்க. சரி பரவாயில்ல. queen to இல்ல rook to e1 ஆனாலதான் அவங்க மந்திரி எடுக்கிறாங்க. காந்தி 2. எனக்கு இந்த இடத்துல நான் என்ன கொஞ்சம் சரியா வச்சிருக்கேன். queen to காந்தி 2 ஆடிடுங்க. செக் பிஷப் செக். சரி இன்னொன்னு பண்றீங்களா? கடைசி 3 நிமிடம். சேர்ந்துக்கோங்க அப்படியே சேர்ந்து கடைசி 3 நிமிடம். சரி பாருங்களேன். இதுல நம்ம இன்னொன்னு நமக்கு தப்பு ஆகாது. நீங்க வேகமா பண்ணுங்க. 3 தப்பு இருக்கு. சரியா? அதனால தப்பாக வாய்ப்பு இல்லை. 3 தப்பு இருக்கு. எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ பண்ணுங்க. தப்பாகாம பாத்துக்கலாம். 1 minute இருக்குடா. 1 நிமிடமும் நீங்க 3 நிமிடம் இருக்கிறது பண்ணுங்க. இங்க பாருங்க. இப்ப இதுல ஒரு தப்பு தான் ஆயிருக்கு. நம்ம 19 பண்ணிருக்கோம் 3 நிமிடத்துல. இன்னும் 2 தப்புக்கான வாய்ப்பு இருக்கு. 3 நிமிடத்துல இருக்குது நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நாம இதுல 3 நிமிடத்துல சாதிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ பண்ணணும். சரியா? நீங்க எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ பண்ணுங்க. 21 தான் நம்மளோட சாதனை 21 தான் இருக்கு. சரிங்களா? இப்ப சர்வதேச அளவுல இருக்கிற வேற சாதனைகள் அவங்க சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு நினைச்சா அந்த நகர்வு வந்துடும். அந்த அளவுல நமக்கு இன்னும் இது இல்ல. நம்ம நாட்டுல நம்ம இதுல நம்ம தான் இருப்போம். அந்த மாதிரி நம்ம சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த சாதனைகள் இல்லாம சர்வதேச அளவிலான சாதனைகள் தான். நீங்க அப்ப 3 நிமிடம் எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ பண்ணுங்க. கிளிக் பண்ணியே பண்ணுங்க. நாங்களும் சேர்த்து சொல்றோம். பண்ணுங்க. ப்ளே கொடுங்க. முதல் புதிரா அந்த 3-2-1 கண்டுபிடிச்சிருங்க. ஆரம்பிச்சிருங்க. கடைசி ஓகே ஸ்டார்ட். லெட்ஸ் ப்ளே. ரூக் செக் பா. அவங்க ரூக் செக் நகர்வ சொல்லாத. வேகமா பண்ணு. queen to தீரன். queen வச்சு யானை எடுத்துருங்க. queen to happy 7 சாரி. knight check.
நைட் எங்க நைட் செக் நைட் செக் எங்க நைட் ஃபேஷன் 6 நைட் ஃபேஷன் 6 அரசரை நகர்த்துவாங்க. இதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணணும். நைட் செக் விளையாடுங்க. சரிதான். அரசி யானை எடுத்துருங்க அரசி எடுத்துருங்க. பிஷப் டு ஃபேஷன் 1. Queen to fashion 7, queen to Gandhi 7. Queen to fashion 8. இல்ல சரியா பண்ணல. சரிதான். எடுத்துருங்க யானை எடுத்துருங்க. இல்ல நைட் டு ஃபேஷன் 6 அதுக்கப்புறமா அரசரை நகர்த்துவாங்க. அவங்க அரசி எடுத்துருங்க. பிஷப் டு தீரன் 3 அவங்க அரசி எடுத்துருங்க. அடுத்த நகர்வுல இன்னும் வேகமா இருக்கணும். அவங்க யானை எடுத்துருங்க. அடுத்தது குதிரை எடுத்துக்கலாம். ரூக் டு காந்தி 6. குயின் டு ஹாப்பி 3. அவங்க யானை. குயின் டு காந்தி 7. Queen to Gandhi 7. Queen to Gandhi 6. எடுத்துருங்க. அப்புறம் அவங்க மந்திரி எடுத்துருங்க. Rook to happy 2. அது அவங்களோட நைட் ஆட்டிடணும். அது இல்லடா. Rook to happy 2 டா. C2 ல இருக்கிற செக்ல இருக்கு. சரி ஆமா வெட்டிடுங்க. சாரி. இப்ப ரூக் டு ஹாப்பி 2. அது இல்ல அந்த இன்னொரு யானை. ரூக் டு அந்த குதிரை எடுத்துருங்க. பிஷப் டு ஃபேஷன் 3 F3. அப்புறம் குயின் டு C1 விளையாடிடுங்க. குயின் டு C1. எஸ் பெஸ்ட் ஸ்கோர் இப்போ. அத பார்க்காதீங்கப்பா. முதல்ல அவங்க குதிரை எடுங்க சீக்கிரம். 5 4 3. அதுக்கப்புறம் அவங்க மந்திரி. இப்ப அவங்க அரசி எடுங்க. இப்ப அவங்க மந்திரி எடுங்க. நீங்க ரீலோட் பண்ணுங்க. அது ரெக்கார்ட் தான். அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ரீலோட் பண்ணுங்க. பேஜ் ரீலோட் பண்ணுங்க. எப்படி மாஸ்டர்? இப்ப ரீலோட் எல்லாம் திரும்ப இது பண்ணீங்கன்னா நீங்க எந்த பயன்படுத்துறீங்களோ அதுல பரவாயில்ல. திரும்ப அந்த டாப் ஸ்கோருக்கு போயிட்டு அந்த பேஜை ரீலோட் பண்ணுங்க. ஓகே. வரும்போது அப்படி வருதுப்பா. அவங்க திரும்ப இப்ப அந்த பேஜை ரீலோட் பண்ணுங்க. ப்ளே அகைனா ரீலோட் பண்றா. ரீலோட்னா மேல ஆரோ இருக்குல. ஆரோ இல்ல. மேல ஏறி இருக்குல. பசில் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கனாலே ரீலோட் ஆயிரும்ல. அது உங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னா அம்மா கிட்ட கேட்டு பண்ணுங்கப்பா. ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கனாலே ரீலோட் ஆகும்பா அந்த பேஜ். அதெல்லாம் இல்ல. ரீலோடுனா எப்படி சொல்றது? வேற எப்படி சொல்றது? மறு சுழற்சி. எப்படி வேணாலும் பண்ணலாமா. ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கனாலும் அலைபேசி இல்ல டேப் வந்துனா ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா ரீலோட் ஆகும். இதுவா இருந்துச்சுன்னா என்ன சொல்றது? மாஸ்டர் என்ன பண்ணனும்? ப்ளே அகைன் கொடுவா. இல்லம்மா அந்த பேஜ் திரும்ப ஒரு ரீலோட் பண்ணுங்கம்மா. லாஸ்டா விளையாடுனது வேணுமா? இந்த பேஜையே அப்படியே ரீலோட் பண்ணுங்கம்மா. அது அவங்க கணக்கிட்டு சொல்லுவாங்க. அது சாதனையா தான் இருக்கணும். ஃபிளிப் இல்லம்மா, ரீலோட். பேஜை ரீலோட் பண்ணுங்க. அந்த பசில் வரணுமா மாஸ்டர்? அவங்க கால்குலேட் பண்ணி திரும்ப சொல்லுவாங்கப்பா. ஒரு தடவை நம்ம அது சாதனையா தான் இருக்கணும். என்னோட எதிர்பார்ப்பு. ஆமா அதே பேஜ் எப்படி நீங்க ரீலோட் பண்றீங்களோ ரீலோட் பண்ணுங்க. அந்த லாகின் கொடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட் கொடுத்திருக்காங்களா? அது என்டர்னு தாங்க. எதுல மேலயா? டாஸ்க் பார்ல வெப்சைட். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கப்பா. அது இல்லம்மா. அந்த பசில்ஸ்ல போயிட்டு லீடர் போர்டு போறீங்கல்ல. அதுல நாம இன்னைக்கு பண்ணதுல அதுதான் இருக்கிறதுல டாப் ஸ்கோர்.
அந்த பேஜ அதே பேஜ்ல அந்த பேஜ அந்த லீடர் போர்டா தான் இருக்கு மேல. டாப் ஸ்கோர் கூட கொடுக்கலாமா? எதை வேணா நீங்க கொடுக்கலாம். எதை வேணா கொடுத்து அந்த பேஜ திரும்ப ரீலோட் மட்டும் பண்ணணும். லீடர் போர்ட்ல இருந்து இல்லம்மா, அந்த டாப் ஸ்கோர்ல இருந்து. டாப் ஸ்கோரோட மேல. ஏப்பா இல்லனா சரி லீடர் போர்டு தான் போங்கப்பா. லீடர் போர்ட்ல இருந்து சொல்றேன். இல்ல அந்த பெஸ்ட் டுடே அத சொடுக்கலாம். எது வேணா போலாம். அந்த பர்சனல்னு இப்ப அந்த லீடர் போர்ட்ல பர்சனல்னு இருக்கலாமா, அந்த பர்சனல்ல போனீங்கன்னா நம்ம இப்ப கடைசியா பண்ணது இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜூன் 2000 அதுதான் அத பிரஸ் பண்ணு. இருக்கு பாருங்கப்பா. அதுதான். ஆமா நச்ச ஜூன் ஜான் ரெக்கார்ட் தான். அததான் நான் சொல்றேன். மாஸ்டர் நான் ஆல்ரெடி இது காஞ்சிருங்க மாஸ்டர். நீங்க தான் ஒண்ணும் பார்க்கல. இல்லப்பா அதுதான்ப்பா நான் சொல்றேன். என்னன்னா நீங்க பண்ணி முடிச்ச உடனே வர பதில் அது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஃபுல் கால்குலேஷன் முடிஞ்சு வரது இது. சரிங்களா? அதனாலதான் நீங்க புகைப்பட கருவியை துவக்குனீங்கன்னா புகைப்படத்தோட சேர்த்துனாலும் ஒண்ணு எடுத்துட்டேன் நான். உங்க விருப்பம். சரி என்னால கேமரா ஆன் பண்ண முடியல. வர சிக்னல் கிடைக்கும். அப்படியே எடுத்ததும் போட்டுருக்கேன். கேமரா ஆன் பண்ண சொன்னாங்க. அப்படியே எடுத்ததும் போட்டுருக்கேன். நீங்க திரும்ப அந்த பேஜ வைங்க. நீங்க புகைப்பட கருவியோட எடுத்ததும் நான் உங்களுக்கு டேக் பண்ணி போடுறேன். கேமரா ஆன்லயே வச்சிட்டு திரும்ப ஸ்கிரீன் எடுக்க சொல்றாங்க. ஓகே சார் நான் ரீஜாயின் பண்ணனும். அதெல்லாம் வேணாம்ப்பா. இப்ப திரும்ப இப்ப அந்த திரும்ப அந்த பக்கத்தை வைங்க. நீங்க நல்லா தெரியற மாதிரி பாத்துக்கோங்க. சேச்சி சரிங்க. அம்மாவோட நல்லா உட்கார்ந்துக்கோங்க. சரி மாஸ்டர். உட்கார்ந்தீங்களா? எடுக்கவா? போறமா. ஸ்ட்ரைட்டா பாரு. எடுக்கவா? எஸ். சேச்சி எல்லாரும் சொல்லுங்க. சரி எடுத்துட்டேன். டேக் பண்ணி போடுறேன். ஓகே கிராஸ் பண்றீங்க. எல்லாரும் சரிமா. டாடா பாய். எல்லாருக்கும் டாடா பாய். பை சார். பை மாஸ்டர். டாடா பாய். ஏய் பை சார். பை சார். பை டாடா பாய். எல்லாரும் டாடா பாய்.